ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் சமைக்கிறேன். மதியம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா காரைப்பொடி மீன் வச்சு தேங்காய் பால் ஊற்றி சூப்பரான மீன் குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குங்க, விரும்பி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறவங்க, இளம் தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த மீனை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளணும். இளம் தாய்மார்கள் அடிக்கடி இந்த மீனை சேர்த்துக்கொள்ளும்போது பால் சுரப்பு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த வஞ்சிர மீன்லாம் விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முள் அதிகமாக நிறைந்த மீன்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்ததுன்னு சொல்லலாம். இந்த மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா அந்த சைடு 2 பக்கமும் கொஞ்சம் முள்கள் அதிகமாக இருக்கனால அதை பார்த்து தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுவும் இந்த தலைப்பகுதியோடு நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணும்பொழுது குழம்பு வைக்கணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி தலைப்பகுதியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மீன் அதிகமான முள் நிறைஞ்சிருக்கும். நம்ம அந்த தலை இல்லாமல் எடுத்து போடும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நம்ம மீனில் போட்டதோடு பார்த்திங்கன்னா இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதிகப்படியான முள்கள் இருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது தலைப்பகுதியும் சேர்த்து இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் தான் நான் சமைக்க போகிறேன். தேவையான பொருட்கள் எல்லாமே உள்ளேருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஒரு பாத்திரத்தில் தனியாகவும், கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தனியாக எடுத்துருக்கேன். தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கலாம். பாத்திரம் நல்லா சூடான பிறகு நம்ம அதன் பிறகு நம்ம எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சட்டி சூடாகட்டும். நம்ம இந்த குழம்பு வைக்கும் பொழுது தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் நம்ம வைப்போம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கணும். எப்பொழுதுமே ஒரு ரெசிப்பியில் நம்ம தேங்காய் பால் அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கும் பொழுது எண்ணெய்கள் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. குழம்பு கொஞ்சம் இந்த அதிகமான எண்ணெய் பதம் இருக்கிற மாதிரி தெரியும். அது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எல்லா பொருட்களுமே ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காய தக்காளி வேகும் பொழுதே நம்ம உப்பு போட்டு சேர்த்தோம்னா சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாக்கள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் பதங்கள்லாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா திருவி தேங்காய் பால் எடுத்து நான் அந்த வதக்கி வச்சிருந்த பொருட்கள் மேலே சேர்த்துட்டேன். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம கிரேவி ஊற்றிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு நான் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி விட்டுருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீன்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருந்தெல்லாம் போட்டுடலாம்.
குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு இந்த மீனை போடணும். இந்த மீன் வந்து மற்ற மீன் மாதிரி இல்லாமல் டக்குனுமே சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே போட்டு அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கக்கூடாது. போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்ததோடு இறக்கிடலாம். இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனையும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுக்கி எடுத்துருக்குறேன். இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா அடல் மீன் சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி கொடுங்க. முள் வந்து அதிகமாக இருக்காது. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதற்கு தேவையான மசாலாக்கள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை தட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும். 2வது சில பேருக்கு இந்த மீன்கள் சாப்பிட்டா வந்து நெஞ்சு கறிக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் பதம்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பூண்டு சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் செரிமானம் ஆகும்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு. மசாலாக்களை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து சுண்டிருச்சு. மீனும் நல்லா வந்து வெந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலலாம் வந்து விரிசல் விட்ட மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டாக அது வந்து வெந்ததுக்கான ஸ்டேஜ்னு சொல்லிடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த காரைப்பொடி மீனை மட்டும் சீக்கிரமாகவே அது வெந்துடும். அப்புறம் மீன் குழம்பு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வெறும் முள்களாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்து போட்டதோட ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதி விட்டதோட வந்து இறக்கி வச்சுருங்க. இறக்கிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மசாலாக்கள் போட்டு வச்சுருந்ததை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மீனெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கா மீன், அந்த அடல் மீன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டியாக இருக்கிற மீன்லாம் அந்த மாதிரி நகர மீன் எல்லாமே கலந்து தான் இன்றைக்கி மீன் வந்து பொரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி போட்டு வர 4 நாள் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நமக்கு மீன். வஞ்சிரம் அந்த மீன்களெல்லாம் விட இந்த மீன்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் போனீங்கன்னா மீன்கள் கிடைக்கும் பொழுது வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மீன்கள்லாம் கொடுத்து நம்ம சமைக்கும் பொழுது. இப்போ மீன் எல்லாமே வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாப்பா பசிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஊட்ட ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் சாதம் போட்டு மீன் வந்து ஒரு துண்டு மீன் காரைப்பொடி மீன் வச்சு அதன் பிறகு பொரிச்ச மீனை கொஞ்சம் ஒரு துண்டு வச்சுட்டேன். குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வந்து அதிகமாக சேர்க்காமல் இருக்குது இல்லைங்க, அதனால் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன்கள் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.